அப்போதே தெரியும் இன்னைக்கு என்ன விழாக்கு பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சர் விழாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வேர்க்கடலை தான் பறிச்சிட்டு இருக்கோம். வாங்க. கொஞ்சம் இருந்தது, இப்போ காஞ்சி போச்சுமா. ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழனிக்கு தான் போக போகிறோம். கழனியில் என்னென்னா நம்ம வந்து வேர்க்கடலை போட்டிருந்தோம். அந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. விமலா, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்து பிடுங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழனிக்கு தான் போக போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி நம்ம பிடுங்கி என்னென்னலாம் பண்ண போகிறோம் சொல்லி தான் இந்த விழாக்கில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். போலாமா ஜானி? ஐயா ஜானி இட்டுன்னு போகலாமா? ஜானி இட்டு போனால் ஜாலியாக இருக்கும். சரி போகலாம். வண்டியில் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே போகலாம். வழியில் நம்மள வெயில் போதுமா? எப்படி இது வெயில்ல காயிற போலையும்ல இன்னைக்கு? நேத்து 2 நாளா வெயிலே இல்ல. வெயில் தான் இன்னைக்கு. ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் கெட்டப்ப பார்க்கும்போதே தெரியும் இன்னைக்கு என்ன விழாக்கு பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சர் விழாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வேர்க்கடலை தான் பறிச்சிட்டு இருக்கோம். வாங்க பறிக்கலாம். இன்னும் காலையில இருந்து எவ்வளவுதான் ஆஞ்சு? என்ன தம்மாவுண்டு தான் ஆஞ்சிருக்கு. மழை தூக்க விட்டாங்க. சரி சரி, எத்தனை கொட்டுமா? வெயில்ல வேலை செஞ்சா வேலை செய்யறாங்களே அவங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தருவோம். உங்களுக்கு வேர்க்கடலை தான் ஸ்நாக்ஸ்? வேர்க்கடலை ஸ்நாக்ஸா? அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டா போதுமா? சொல்லி இருந்தா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்துருப்போம்ல, உனக்கு ஃப்ரெஷ்ஷா போட்டு வந்துருப்போம்ல. ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸா? ஆப்பிள் ஜூஸா? வாங்கி வந்து வச்சுக்கிறியா? போட்டிருப்பேன், எடுத்துன்னு வந்து வாங்கிட்டு வந்து சூனா மட்டும் தான் போயிட்டு வந்தேன். நீயே வாங்கின்னு வரணும், அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. சரி, நான் இருக்கும்போது வெய்ய வரல, இப்ப பார்த்தா வெய்ய நல்லா காயுது. வெய்ய காயுமா? எங்க ஏறப்பலாம்? என்னடா மாஞ்சி போச்சா? ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணது, ஆர்கானிக்காக நம்ம வந்து பண்ண வேர்க்கடலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மலாட்டிலேருந்து 15 மலாட்டை வரைக்கும் இருக்குது. சூப்பராக இருக்கு. ஆனால் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகினே இருக்குது. பரவாயில்ல, இந்த வருஷம் இதை விட வேறு எதுவுமே தேவையில்லை. கெமிக்கல் போட்டு பண்ணுறதை விட இது கெமிக்கல் போடாமல் பண்ணுறது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. மலாட்டை போடுங்க சொன்னால் ஆடி வேறு, இதில் வேறு அவிச்ச மலாட்டை வேறு. மலாட்டை போடுங்க. ஆமாம், தம்பி பாரு எவ்வளோ அழகாக போடுங்கிறான். போடுங்க போடுங்க போடுங்க. அப்படி அப்பா புடிங்கிச்சிடா அல்சு. போடுங்க, இழு. அப்படியே போடுமா, பக்கத்துலேயே அப்படியே ஒரு கும்பலாக போடணும். அப்படியே
இருக்குதான் நேற்று கொஞ்சம் இருந்தது இப்போ காணிக்கு ஒரு வருஷத்துக்கே போடுங்கப்பா இந்த வருஷம் பரவாயில்ல மித்துப்பா நீ தாத்தா அக்கா 3 பேரும் பிடிக்கணும் நான் போய் அம்மா கூட ஆகிட்டோமா ஓகே போட்டா உங்கள் தான் இருக்குது பிடிங்கிடுங்க ம் என்னடா பண்ணுற தாத்தா ஜாலியான வாழ்க்கை கால் நீட்டி போட்டுன்னு ஜாலியாக உட்காந்துக்கின்னு இப்பதான் கால் குறையுதுன்னு சொல்லிட்டு காலை நீட்டினேன் கண்ணு போட்டாது இடத்துல ஜாலியாக உட்காந்து யாரும் கேட்பாரும் இல்லை மேய்ப்பாரும் இல்லை நீ மான்னு உட்காந்து நாங்களாம் போன வேலைக்கு அதை சைடா இதை சைடா அப்படின்றாங்க ஜாலியாக இருக்கிற நீ ரொம்ப ஜாலியா இருக்கிறேன் ம் வெயில்ல சுதந்திரமா பாரு காத்தோட்டமா கழனி சுற்றி உட்காந்துங்கிற பாரு ஜாலியாக ஏன் கருப்பு மாடு அங்கே போச்சு தாத்தா தான் கட்டினாரு அங்கே போயிடுச்சா அங்க கட்டி விட்டாரு ம் காட்டான் இல்லை ஒரு காலிலேருந்து ஆயிருங்க என்ன எண்ணெயா மிரட்டுற நட்ட மாட்டாங்க ம் வேலை செய்யறவங்களுக்கு அது அப்படியே அருமை தெரியும் அது கிள்ளி பாரு நீயும் அப்போ நான் வேலை செய்யத வரோம் நீ வேலை செய்யல வேர்க்காடு நான் நேரம் வந்து பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருப்பீங்க நம்ம ஜாலியாக வந்து அப்படியே பார்த்துட்டு போகலாம் நீ தானே ஜாலியா தான் வந்து பாத்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தா எனக்கு வேலை வைக்கிறீங்களா நீ ஜாலியா தான் தினைக்கும் வந்து போற ஒரு நாளாச்சும் காய் கிள்ளனா தானே தெரியும் நான் காலையில் வந்து மலர் செடி பிடியும் போட்டு போனேன் தெரியுமா நீ எங்க புடுங்குற அவர் தாத்தா தான் புடுங்குறாரு பிடுங்கினாரு நான் அவரும் தான் பிடுங்க நான் அந்த புடியும் போட்ட கும்பலில் ஒன்றும் ஆகவே இல்லை நான் மாட்டெல்லாம் பிடிச்சி கட்டு போத்த இல்லையா வேலைக்கு மாட்டை நீ அப்படியே 10 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட ஓட்டுமே கட்டி இருப்ப ம் இன்னும் வலையில் சவுண்டே வரலையா வழியில் சவுண்ட் கேட்காத அளவுக்கு வேலை செய்யறாங்க நான் அதானே சொல்ல வர ஆமாம் வலையிலே சவுண்டு வரலையா எங்கன்னா கேட்குதா பாரு நல்லா பிடிச்சிட போற கருவாட்டு வலை தாத்தா நகர்ந்து வர மாதிரி வர என்னடா பண்ற பிடிக்கூடாதுரா வேணாண்டா அது பிடிக்கூடாதுரா அது வேணாண்டா பாவண்டா அது எல்லாம் தனியாக உட்காந்துட்ட ஏண்டா என்ன காக்கா கத்தத்தை பாத்துக்கிறியா இல்ல யார் என்ன சொன்னா ஏய் தம்பி என்ன சொன்னீங்க அவன் தனியாக வந்து உட்காந்துட்டான் ஏன்பா ஏடாச்சு வாப்பா விடுவா மாட்ட போடுங்களா வா வாடா ஐயோ குழந்தை கோச்சிச்சு குழந்தைய கோச்சிச்சு தூக்கின்னு போவான் வீட்டுக்கு இப்போ அவனே சிரிப்பான் பாறான் சரி இரா அவளுக்கு என்னடா பிரச்சனை அந்த குருவிலாம் பிடிச்சி கொடுக்க முடியாதுப்பா அதெல்லாம் பிடிக்க முடியாதுப்பா எல்லாம் அப்பா பிடிச்சி கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் சுதந்திர பறவை அது மாடுன்னு ஓடும் அதெல்லாம் போய் பிடிக்க முடியாதுப்பா அதுதான் குருவி மேலே பேப்பரை உட்கார முடியாது மித்திரதான் ஜெயிப்பான் மித்திரன் தான் ஜெயிச்சான் மித்திரன் தான் இதுட்டான் எல்லக்கோட்டுக்குள்ள ஃப்ரெஷ் டேஸ்ட்
விமலாவுடைய கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை. டைம் ஆயிடுச்சு ஓப்பலாம். மணி 6 ம். ஏன்னா அப்புறம் போய் சோறு ஆகணும். மித்திரம் வேற சொல்லிட்டு வரான். பாரு அவருக்கு ஜாலியாக இருக்கு வேர்க்கடல கொல்லியில் வந்து விளையாடுறதுக்கு. நாங்களாம் சின்ன வயசில் விளையாடுவோம். ரொம்ப நாளாக வந்து நம்ம வேர்க்கடலே போடல. எவ்வளோ இது வந்து தெரியுமா, ஜாலியாக இருக்கும். அதில் பிரஸ்ட்டு நீ கீழே படுத்து மேலே அந்த படுத்துன்னு மேலே வானத்தை பாரு. படுத்துனீங்களா இப்போ மேலே பாருங்களா எப்படி இருக்கு, ஜாலியாக இருக்கு பிரஸ்ட்டு. நாங்கள் கொல்லையில் இந்த மாதிரி தான் விளையாடுவோமே. அப்படியே ஒரு காணும் உலகத்துக்கு அமைதியான உலகத்துக்கு போகிறல்ல, அதுதான். நல்லா பிடிங்க, 2 பேர் பிடிக்கிறீங்க. வாங்க அப்பா, மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் வாரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு பார்த்தீங்களா, சம்டைம் வந்துருச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வேர்கள் எல்லாத்தையுமே மூடி வைக்கணும். அது வந்து கூட ஹெல்ப் பண்ண விட அது கூட அந்த கண்ணு பண்ணு கூடப்பா. வேர்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்து காய வச்சு கொஞ்சம் சேர்த்துட்டோம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆய வேண்டியது இருக்குது, கழனியில் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பயங்கரமாக ஈட்டிட்டு வருது. இருக்கிறத இன்னுமே வந்து நாளான்னைக்குள்ளே ஆஞ்சு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்கள் விளாக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.